Hey guys, it's Monday. இன்னைக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மூங் தால் கஞ்சி அண்ட் பாவக்காய் ஃப்ரை அண்ட் கீரை மசியல். இது வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, ஹேங்கு, அதுக்கப்புறம் பேசன். நீங்கள் ரைஸ் ஃப்ளார் சேர்க்கணுனாலும் ரைஸ் ஃப்ளார் சேர்க்கலாம், இல்லை கார்ன்ஃப்ளார் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பஜ்ஜி மாவுக்கு கலக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூங் தாலை வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறமா ½ கப் அளவுக்கு நான் வந்துட்டு ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். ஓட்ஸ் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் தால், கீரை, வெங்காயம், க்ரீன் சில்லி, டொமேட்டோ அண்ட் கார்லிக், ஜீரா சீஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மேஷர் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, கீரை நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பாவக்காயும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மூங் தாலையும் நம்ம வந்துட்டு தாளித்து விட்டுடலாம். போய் பார்த்தோன்னா லைட் நின்றுது. இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி ஒரு கஞ்சி ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது வந்து ராகி ரவையை நான் வந்து நேற்று நைட்டே வந்துட்டு சோக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ராகி ரவை இருந்ததுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லை நீங்கள் ராகி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியும் இருக்குது. ஸோ இதை வச்சு நேற்றுக்கு நான் வந்து டோஃபு பண்ணியிருந்தேன். அந்த டோஃபு வந்துட்டு ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதோட ஸ்டஃபிங் வச்சு தான் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். இந்த ரெசிபி ஒன்றும் இல்லைங்க, வெரி ஈஸி. நம்ம எப்போவுமே ஸ்க்ராம்பிள் எக் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான். அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம டோஃபு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக நான் வந்துட்டு இந்த டைம் பாவ் பாஜி மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை சேர்க்கலாம், இருந்ததுன்னா சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரோட்டி மேலே வந்துட்டு நான் நேற்றுக்கு தான் வந்து டொமேட்டோ சாஸும் பண்ணியிருந்தேன். அந்த டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ராம்பிள்டு டோஃபு வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்துட்டு இதை டாஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு ஹெல்தியான டோஃபு ரோட்டி ரேப் ரெடி ஆகிடும். ஸோ ராகி கஞ்சி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நான் யோகட் சேர்த்துட்டு இதை தாளித்து ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் ரோட்டி கட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஸோ லஞ்ச் பாக்ஸு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணிட வேண்டியது தான். டியூஸ்டே ஆஃப்டர்நூன் நான் வந்து நாளைக்கு சரி ஓட்ஸ் தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு தடவை வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் சோக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சோக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் சோக் பண்ணால் போதும். அது ஒரு 6 o'clock சோக் பண்ணிட்டேன். ஸோ 6 o'clock சோக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 6:30க்கு ரெண்டையுமே வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்க்காமல் அதை நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது நல்லா வந்துட்டு ஃபர்மெண்டேட் ஆகட்டும். நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். நாளைக்கு இது வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வாவ் செம்மையாக பிடிச்சிருந்ததுங்க. சரி இட்லி வந்துட்டு செம்மையாக வந்துடும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி வரலை. நான் இது வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அவங்க இது கரெக்டாக வருன்றதான் போட்டிருந்தாங்க. அதே மெஷர்மெண்ட் அதே அளவுக்கு தான் சூட் பண்ணியிருந்தேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
இது வந்துட்டு டார்க் சாக்லேட். இதை நான் வந்துட்டு இப்போ மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ என்கிட்ட இது வந்துட்டு பீஸா டவ். இதையும் நான் வந்துட்டு சின்ன சின்ன மினி பீஸாவாக பண்ணுறதுக்காக நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஸோ இட்லி சைட் டிஷ்க்கு வந்துட்டு ஆனியன் டொமேட்டோ சட்னி தான் பண்ண போகிறேன். ஆனியன், டொமேட்டோ, ரெட் சில்லி அண்ட் ஃபெனல் சீட்ஸு, கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், இதை நல்லா குக் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு பீஸாக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஹாஃப் டன்னில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அதில் என்னென்னா நான் வந்துட்டு ஃபோக் வச்சு குத்தி வேணும். ஸோ அது குத்தி வேலை, அதனால் நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி இருந்தது. சரி, அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது. ஸோ நான் அதை அப்படியே குக் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஹாஃப் டன்னில் நம்ம வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய டார்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட்டாக இருந்தது. ஸோ அதையும் நான் வந்துட்டு இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் நான் வந்துட்டு அகெயின் ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மேலே நான் வந்துட்டு கேஷ்யூ வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். கேஷ்யூவை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டுட்டு நம்ம வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து தவாவில் கூட பண்ணலாம். ஓவன் இருந்ததுன்னா ஓவன்லேயும் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இட்லி தான் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக வந்திருந்தது. பட் நல்லா இருந்தது டேஸ்ட்டு. பட் ஃப்ளாட்டாக இருந்தது. பட் தோசை வந்துட்டு ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, வென்ஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெடி. பேக் பண்ணி அனுப்பிடலாம். இட்ஸ் Thursday. எப்போவுமே ஜீரோ வாட்டர் குடிக்கிறதுக்கு பழக்கம் இருக்குது. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஜீரோ வாட்டர் குடிச்சிட்டு சரி இன்றைக்கி எக்கில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த எக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய எக்காக இருக்குது. ஸோ ஃபார்ம்லேருந்து வந்த எக்கு. அதனால் வந்துட்டு எக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி பாயில் பண்ணலை, ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு ஆயில் தடவிட்டு எக்கு வந்து நீங்கள் பீட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிட்டு நம்ம அப்புறமா அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி வச்சுட்டு அதை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். பட் எனக்கு அதுக்கப்புறமா ஸ்மெல் அடிக்கும். அதனால் நான் வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், எக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எக்கு வந்து நம்ம பன்னீர் மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்கு கூட வந்துட்டு ஆனியன், கேப்சிகம், 1 டீஸ்பூன் வந்துட்டு யோகர்ட் அண்ட் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு, அவ்வளோதான். இதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எதுக்காக பண்ணிகிட்ருக்கேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வச்சு ஒரு கட்லெட் மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம அதை வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஆனியன், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பேசன், சால்ட்டு, ஹிங் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்லெட் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நான் இன்றைக்கி வந்துட்டு பனியார சட்டியில் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தென் சப்பாத்தியும் பண்ணி வச்சிடலாம். பிகாஸ் நம்ம எக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் வந்துட்டு சப்பாத்தி ரெடியாக இருந்துட்டுனா நம்ம ஈஸியாக பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு எக்கையும் வந்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். டிக்கா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொட்டி மேலே வந்துட்டு டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு இந்த டிக்கா ரெடி பண்ணியிருக்கோம்ல அதையும் வச்சுட்டு ரேப் பண்ணி கொடுத்துட்டா அவ்வளோதான். Not paneer, Dikshan. It's egg. Huh? ஸோ தட்ஸ் இட் கைஸ். Thursday லஞ்ச் பாக்ஸ் ரெடி. எல்லாத்தையும் பேக் பண்ணி பாய் பாய் சொல்லிடலாம்.
இட்ஸ் Thursday நைட். நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஓவர் நைட் ஓட்ஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஓட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ், ஹனி, கார்டமம், கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் வந்துட்டு குங்குமப்பூ அண்ட் பாயில் பண்ண மில்க்கு, உங்கள் கிட்டோட ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ், மேங்கோ கூட சேர்த்துக்கலாம், இல்லை பொமக்ரேனேட் அந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு ஹோல் நைட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் எடுத்திங்கன்னா ஒரு யம்மி டேஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நான் வந்து எப்போவுமே மில்க்கு வந்துட்டு மொத்தமாக வாங்கிட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு பாயில் பண்ணி உள்ளே வச்சுடுவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் வந்துட்டு அது மேலே வந்துட்டு இருக்குது. ஸோ அதை நான் வந்துட்டு சேவ் பண்ணி அதை அப்படியே ஒரு பட்டர் மசாலா பண்ணும்போது, சிக்கன் மசாலா பண்ணும்போது, இல்லை ஐஸ்கிரீம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஹோம் மேட் ஃபுல் க்ரீம் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்தியும் கூட. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பூரி தான் வந்துட்டு பண்ண போகிறேன், பொட்டேட்டோ பூரி. அதுக்கு ஆஸ் யூஷுவல் வீட் ஃப்ளார் அண்ட் சுஜி, நான் இது கூட கொஞ்சமாக வந்துட்டு ஓமம் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி அதுவும் சேர்த்துட்டு, ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணுன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ண மேஷ் பண்ண பொட்டேட்டோ அதையும் சேர்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு உங்கள் குழந்தைக்கு ஃபேவரட்டான ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி அதை நீங்கள் பூரியாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தீக்ஷு குட்டிக்கு நான் ஒரு ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஃபுட் கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி என்னவோ டக்குன்னு தோணுச்சு, அதனால் ஸ்டாரோட ஷேப் பண்ணும்போது இன்னுமே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இது ஃப்ரை பண்ணும்போது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஸோ ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரி சூப்பராக க்யூட்டாக இருந்தது. ஸோ ஓவர் நைட் ஓட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நிஜமாகவே குல்ஃபி டேஸ்ட்டு தான் இருந்தது. பட் இது சில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் யம்மியாக இருக்கும். பட் அவனுக்கு நோ ஆப்ஷன்ஸ், அதனால் அவனுக்கும் இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைக்கு இது பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் போட்டதுக்கப்புறமா இது மேலே நீங்கள் நட்ஸை கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு வந்துட்டு சென்னா மசாலா இருந்தது, ஸோ அதையும் கொடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீக்கோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ கைஸ். பாய். See you.